வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 15ஆம் திகதி ஜூன் மாதம் 2017ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி: வடக்கு மாகாண சபை விவகாரம், இரு அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும், ஏனைய அமைச்சர்களுக்கும் விடுமுறை, முதலமைச்சர் சிவி அதிரடி என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. வடமாகாண விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன், கல்வி அமைச்சர் குருகுலராஜா ஆகிய இருவரையும் பதவி விலகுமாறும், ஏனைய இரு அமைச்சர்களான சத்தியலிங்கம், டெனீஸ்வரன் ஆகியோர் மீது விசாரணை இடம்பெறவுள்ளமையினால் அவர்களை ஒரு மாத கால விடுமுறையில் செல்லுமாறும் முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். அமைச்சர்களான ஐங்கரநேசன், குருகுலராஜா ஆகியோர் தமது ராஜினாமா கடிதங்களையும், அமைச்சர்களான சத்தியலிங்கம், டெனீஸ்வரன் ஆகியோர் தமது ஒரு மாதத்திற்கான விடுமுறை கடிதங்களையும் இன்று மதியத்திற்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கால அவகாசம் வழங்கியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, 16 ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஆளுநர் ரெஜினோல்ட் குரேயை சந்தித்து கையளிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையினை கொண்டு வந்து அவரை பதவி விலக வடமாகாண சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 16 பேர் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. சூனியம் வைத்தேனும் என்னை அழிக்க முயற்சி, ஒருபோதும் அச்சமடைய மாட்டேன் என்கிறார் ஜனாதிபதி மைத்ரி என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. என் மீது இருக்கும் அச்சம் காரணமாக சூனியம் வைத்தேனும் என்னை அழிக்க சிலர் முயற்சிக்கின்றனர். இவர்களின் இவ்வாறான செயல்களுக்கு நான் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை. இதன் காரணமாக நாங்கள் மேலும் வலுவடைவோம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை, பிரதமர் அறிவிப்பு, புதிய சட்டங்கள் தேவையெனில் அதற்கும் தயார் என்கிறார் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. ஒரு இனத்துக்கோ அல்லது மதத்திற்கோ எதிராக வன்முறைகளை கட்டவிழ்த்து குரோதத்தையும் வைராக்கியத்தையும் தூண்டிவிடும் நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு பணிப்புரை விடுப்பதற்கு அமைச்சரவை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என்று அந்த செய்தி 7ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர உளவுத்துறை முன்னாள் பிரதானி ஹெந்த விதாரணவிடம் விசாரணை, வடக்கு கிழக்கு நிறுவனங்களில் மில்லியன் கணக்கில் பணம் பெற்றமை தொடர்பில் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. தேசிய உளவுத்துறையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கபில ஹெந்த விதாரணவிடம் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு நேற்று சிறப்பு விசாரணைகளை நடத்தியது. வடக்கு கிழக்கில் இயங்கும் பிரதான கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றிடமும் மேலும் பல நிறுவனங்களிடம் இருந்தும் வங்கி ஊடாக 3.2 மில்லியனுக்கும் மேற்பட்ட தொகையை சட்டவிரோதமாக உழைத்ததாக கூறி கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பிலேயே அவர் நேற்று சுமார் 7 மணி நேரத்திற்கும் அதிகமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக FCIDயின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி: ஐங்கரநேசன், குருகுலராஜா இரு அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும், சத்தியலிங்கம், டெனீஸ்வரனுக்கு கட்டாய விடுமுறை, முதலமைச்சர் அறிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இவை தவிர எதிர்க்கட்சி தலைவர் பேச அனுமதி மறுப்பு என்ற தலைப்பிலான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. வடமாகாண அமைச்சர்கள் மீதான முறைகேட்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சபையில் பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுமதி வழங்கப்படாமையை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவர் தவராசா மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜாய்திலக ஆகியோர் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று தமிழரசு கட்சி வெளிநடப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. வடமாகாண அமைச்சர்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை தொடர்பாகவும் அந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை தொடர்பாகவும் முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் சபையில் பேசக்கூடாது என கூறி வடமாகாண சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 12 பேர் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது.
குற்றஞ்சாட்டப்பட்ட வடக்கு அமைச்சர்களை தமிழரசு கட்சி பாதுகாக்க முற்படுவது ஏன் என்ற தலைப்பிலான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் கேள்விக்குறியுடனும் பிரசுரமாகி இருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்ட வடக்கு அமைச்சர்களை பாதுகாக்க முற்படும் தமிழரசு கட்சி எவ்வாறு மக்கள் மத்தியில் சேவை செய்ய முடியும் என கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர இன நல்லிணக்கத்தை பாதுகாக்க புதிய சட்டம் என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இனமத விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவோர்களுக்கு எதிரான புதிய சட்டங்கள் உருவாக்கப்படும் என எச்சரித்திருக்கும் அரசாங்கம் நாட்டில் இன மத குழுக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் வெறுப்பான பேச்சுக்கள் மற்றும் வன்முறைகளின் சூத்திரதாரிகளுக்கு எதிராக சட்ட திட்டங்களுக்கு அமைவாக கடும் நடவடிக்கைகளை எடுக்குமாறு சட்ட அமுலாக்கல் துறையினருக்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, ஐங்கிரிநேசன் குருகுலராஜா அவுட், டெனீஸ்வரன் சத்தியலிங்கத்திற்கு புதிய விசாரணை நிறைவடையும் வரை விடுமுறை, இறுதி தீர்மானத்தை சபையில் நேற்று அறிவித்தார் வடக்கு மாகாண முதல்வர், 22 வரை விசேட அமர்வு ஒத்திவைப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இனவாதத்திற்கு முடிவு கட்ட புதிய சட்டம் இயற்ற தயார், பிரதமர் அறிவிப்பு, குரோதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைக்கும் பணிப்புரை, சகலரும் சம உரிமை பெற்று சமாதானமாக வாழ வேண்டும், அழுக்கம கலவரத்தால் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த செய்தியினை இன்றைய வீரகேசரி மற்றும் தினக்குரல் பத்திரிகைகளில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இவை தவிர நல்லிணக்கத்தை சீர்குலைக்க ஒருபோதும் இடமளிக்க முடியாது, வன்முறைகளை கட்டுப்படுத்த அனைவரையும் அணிதிரளுமாறு நல்லாட்சி அரசு பகிரங்க அழைப்பு என்ற தலைப்பிலான செய்தி இடம்பெற்றுள்ளது. நல்லிணக்கம், சமாதானம் மற்றும் அபிவிருத்தியை நோக்கிய பயணத்தில் அரசு ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் இதனை சீர்குலைக்கும் வகையில் நாட்டில் கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறைகளுக்கு இடமளிக்க முடியாது என்று அரசு நேற்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அரசியல் கட்டமைப்பை பலப்படுத்த தயாராகின்றது முற்போக்கு கூட்டணி, 18 கூடுகின்றது மத்திய குழு, உயர்வு இடமும் அமைப்பு, சகல மாவட்டங்களிலிருந்தும் ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 18ஆம் திகதி கொழும்பில் நடைபெற உள்ளது. இதன்போது அரசியல் உயர்பீடம் ஒன்று அமைக்கப்பட்டு அதற்குரிய உறுப்பினர்கள் தெரிவு இடம்பெற உள்ளதுடன் கூட்டணிக்குரிய கொடியும் இறுதிப்படுத்தப்பட உள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி, ரோஹின் பிரிலா உண ரோகலே கேட்டு வசை என்ற தலைப்பில் இன்றைய லங்காதீபவின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அங்குட ஐடிஎஸ் வைத்தியசாலையில் நோயாளிகள் நிரம்பி வழிவதால் நேற்று இரவு காய்ச்சல் காரணமாக சென்ற நோயாளிகள் திருப்பி அனுப்பப்பட்டு வாயில் கதவு இழுத்து மூடப்பட்டது என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். டெய்லி மிரரின் பிரதான செய்தி, கவர்மெண்ட் வில் பிரிங் நியூ லாஸ் இஃப் நீடட், பிரைம் மினிஸ்டர் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. மத இன ரீதியான வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு தேவைப்பட்டால் அரசாங்கம் புதிய சட்டங்களையும் கொண்டு வரும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இதனை இன்று ஏனைய பத்திரிகைகளில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், மக்களின் காணிகளை விடுவிப்பதில் தாமதம் வேண்டாம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்து 8 வருடங்கள் முடிந்துவிட்ட நிலையிலும் இதுவரை 30 வருடகால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படாமலேயே உள்ளன. பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பிரச்சினைகளை தீர்த்து வைக்குமாறு வலியுறுத்தி தொடர் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் உணவு தவிர்ப்பு போராட்டங்களையும் நடத்தி வருகின்ற போதிலும் மக்களின் பிரச்சினைகளுக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. விசேடமாக யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் மிக விரைவாக ஆராயப்பட வேண்டிய காணாமல் போனோர் விவகாரம் மற்றும் காணி விடுவித்தல் பிரச்சினை என்பன தீர்க்கப்படாத தொடர்கதையாகவே நீடித்து வருகின்றது.
தமது காணிகள் விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் வீதிகளில் நாட்களை கழித்து வருகின்றனர். இந்த விடயத்தில் அரசாங்கம் தொடர்ந்தும் பாராமுகமாக இருக்கக்கூடாது. இந்த விடயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு காணிகளை இழந்து தவிக்கின்ற மக்களின் வாழ்க்கையில் சுபிட்சத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இயற்கை அனர்த்தங்களும் பொருளாதார பாதிப்பும் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இயற்கை அனர்த்தங்கள் உயிர் உடைமை இழப்புகளுடன் பாரிய பொருளாதார பின்னடைவையும் இந்த வருடம் ஏற்படுத்தியுள்ளன. வெள்ளம், மண் சரிவினால் 200க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதுடன் ஆயிரக்கணக்கானோரின் குடும்பங்களின் குடியிருப்புகள் அழிவடைந்துள்ளன. பொருளாதார ரீதியில் மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதுடன் விவசாயத்துறைக்கு நேரடியாக பெரும் தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு புறத்தில் விவசாய உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி வீழ்ச்சி கண்டிருப்பதுடன் மறுபுறத்தில் உணவுப் பொருட்கள், எரிபொருள் ஆகியவற்றின் இறக்குமதி அதிகரித்திருப்பது அதிகளவு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. சென்மதி நிலுவை பாதகமாக அமைந்திருப்பதுடன் வறட்சி நிவாரணம், வெள்ள பாதிப்புக்கான இழப்பீடுகள் என்பவற்றால் பொது நிதிக்கு கடும் அழுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. அத்துடன் பொருளாதார வளர்ச்சியையும் இது தாமதப்படுத்தும் என பொருளியல் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். மஹிந்தவின் நீலி கண்ணீர் அறிக்கை என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. மக்கள் மனதில் சந்தேகத்தையும் அவநம்பிக்கையையும் விதைக்க முயலும் ஒரு அரசியல்வாதிக்கான அனைத்து தகுதியையும் தான் கொண்டிருப்பதை மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியின் சமீபத்திய GSP அறிக்கை இதனை புலப்படுத்தி நிற்கின்றது. இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகையை வழங்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் சம்மதம் தெரிவித்து ஒரு வாரத்திற்கு மேல் கடந்துவிட்ட நிலையில் திடீரென உறக்கம் கலைந்து எழுந்தவர் போன்று முன்னாள் ஜனாதிபதி இந்த அறிக்கையை விடுத்துள்ளார். அறிக்கையின் முழு நோக்கமும் பொய்கள் மூலம் மக்களின் நம்பிக்கையை சிதைப்பதாக காணப்படுகின்றது. சில புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார் என்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். புலம்பெயர் தமிழர்களை நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்த முடியும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் கட்டி எழுப்பலாம் என்கிறார் ராதாகிருஷ்ணன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது கவனத்தினை செலுத்தலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் லண்டனில் தீ விபத்து என்ற தலைப்பிலான செய்தி புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. லண்டனின் மேற்கு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலர் உயிரிழந்ததுடன் 50க்கும் அதிகமானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு லண்டனில் இருக்கும் கிரென்வெல் டவர் என்ற 24 மாடி குடியிருப்பு தொகுதியில் நேற்று புதன்கிழமை நள்ளிரவு 12:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதுபோன்று கடுமழை, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, பங்களாதேஷில் 107 பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் சட்டசபையில் அமளி, ஸ்டாலினுடன் திமுகவினர் அனைவரும் கைது என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. குதிரை பேரம் மூலம் MLA-க்களை விலைக்கு வாங்கி நடத்தப்படும் இந்த ஆட்சியை ஆளுநர் கலைக்க வேண்டும் என்று கோரிய திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுடன் அவரது கட்சியின் சட்டசபை உறுப்பினர்கள் அனைவரும் நேற்று கைது செய்யப்பட்டனர் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தினகரன் வழக்கில் புதிய பிரிவு சேர்ப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. அதிமுக இரட்டை இலை சின்னத்தை பெற 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிடிவி தினகரன் மீது டெல்லி போலீசார் பதிவு செய்துள்ள வழக்கில் புதிய பிரிவு ஒன்று கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தேர்தல் ஆணையகத்தில் முறையீடு என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. சசிகலாவின் பொதுச் செயலாளர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உண்மையான அதிமுக நாங்கள்தான் என்றும் அதிமுக தீபா அணியினர் தேர்தல் ஆணையகத்தில் முறைப்படி இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி:
வடக்கு மாகாண சபையில் அதிர்ச்சிகரமான திருப்பம். தூக்கி எறியப்பட்டார் முதல்வர், அவரது கடிதமே ஆயுதமானது. 21 பேரின் இணக்கத்துடன் 18 பேர் கையெழுத்திட்டு ஆளுநரிடம் நேற்று இரவு அவசரமாக ஒப்படைப்பு என்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தி: தமிழரசு கட்சி அரசுடன் இணைந்து சதி, முதலமைச்சரை நீக்கினால் வடக்கு கொந்தளிக்கும், தமிழ் மக்கள் கொதிப்பு, பொது அமைப்புகள் சீற்றம் என்ற தலைப்பில் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்ந்து காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். 2 அமைச்சர்களுக்கு கல்தா, மாற்றிருவருக்கு கட்டாய லீவு, சபை அமர்வில் நேற்று விக்கி அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்றைய காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம்: கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் குப்பை கூளங்களை வீதிகள் மற்றும் பொது இடங்களில் கொட்டுவோரை கைது செய்யுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கான தேடுதல் மற்றும் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அதனை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம்: இனவாத பேச்சுக்களால் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரரை கைது செய்வதற்காக போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அரசியல் பின்புலத்தின் ஆதரவுடன் அவர் தலைமறைவாகியுள்ளதாக ஊகங்கள் வெளியாகி வருகின்றன. அதனை சித்தரிப்பதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகி இருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.